எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம் 2வது மாதத்தில் மேசராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரும்? மேச ராசி அதிபதி செவ்வாய் மேசராசிக்கு 3வது பாவகத்தில் அற்புதமான தருணம். அதுபோக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை மேச ராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய மீனத்தில் 5 கிரகங்களுடைய அமைப்பு. சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாகவும், சுக்கிர பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய அமைப்பு மேச ராசிக்கு 12வது பாவகம் ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 5 கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதம் முழுவதும் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமான்ட்டு தானுங்க முழுமையாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேச ராசியாதிபதி செவ்வாய் 3வது பாவகத்தில் இருக்கிறது சாதகம் தானுங்க. 3வது பாவகத்திலிருந்து மேசராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய தருணத்தில் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானும் பார்க்குறாரு. அதுபோக 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்களுடைய பார்வையும், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது. ஏதோ ஒரு நேரத்தில் கை கட்டுறது வாய் கட்டலைங்க, எல்லாம் கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் தடையாயிடுச்சிங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்குதானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை 100% சாதகமான நேரம். இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டும், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. அந்த மாதிரி மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை பல தருணத்தில் பல வடிவில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க. மேசராசியில் பிறந்தவங்க கடந்த ஒரு 2.5 வருடமாக பலவிதமான சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மன அழுத்தம்னா மன அழுத்தம் கொஞ்சம் நஞ்சம் மன அழுத்தம் இல்லைங்க, அவ்வளோ மன அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை, என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேசராசியில் நிறைய பேர் பிறந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சொல்கிறேனுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு தருணத்தை தரக்கூடிய அருமையான ஒரு நேரம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை. ஏதோ வாய்க்கு வர்றதெல்லாம் இவர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஆதாரம் இல்லாமல் என் பதிவு எந்த பதிவும் இருக்காது. உங்களுடைய ராசியாதிபதி 3வது பாவகத்தில் இருக்கிறது நல்லது தானுங்க. 3, 7, 10 இந்த இடத்துலலாம் நம்மளுடைய கிரகம் நம்மளுடைய ராசிநாதன் பாவியாக இருக்கிறது நல்லது. இப்போ 3ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கும் போயிடுவார்.
சுபஸ்தானத்தில் இருந்து 10வது பாவகத்தையும் பார்ப்பார். இந்த தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போது நீச்சத்திலேருந்து உச்சத்தை பார்க்கக்கூடிய தருணம். மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் செய்யணும்னு ஆசை இருக்குதுங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணங்கள் இருக்குதுங்க, இல்லை இருக்கிற வேலையில் மாற்றங்கள் பண்ணலான்னு எண்ணம் இருக்குதுங்க. இது அனைத்தும் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 13ஆம் தேதிக்குள்ளார செய்துக்கிடலாம். 10 நாள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம். இல்லை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிடலாமா? 10வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதியே பயிற்சி ஆயிட்டார். இதில் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய சந்தேகம், சனி பயிற்சி இருக்கா இல்லையா? திருநள்ளாறில் நிச்சயமாக சனி பயிற்சி கிடையாது. திருநள்ளார் கோவிலில் சனி பகவானுடைய கோவிலில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து சனி பயிற்சிக்குண்டான விசேஷம் எதுவுமே நடக்கப்படாது, நிச்சயம் நடக்காது. வாக்கிய பிரகாரம் தான் கோவிலில் சனி பயிற்சிக்குண்டான பூஜை நடக்கும், திருக்கணித பிரகாரம் நிச்சயமாக நடக்காது. அதாவது விஞ்ஞானபூர்வமாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கிற தவறை திருத்தி வந்தது தான் திருக்கணிதம். அந்த அடிப்படையில் கிரக அமைப்புகள் மாறிடுச்சு. மேசராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் மாதம் பிறக்கப்படுறதுக்கு முன்னுக்கே மார்ச் மாதம் 29ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போயிட்டார். பாதிப்புகள் அவ்வளவா இருக்காது. 27 வயசுங்க, 28 வயசுங்க, 28 வயசுக்குள்ளார உள்ளவங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதுங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. 28 வயசுக்கு மேற்கொண்டு 30, 40, 50 எந்த வயசாக இருந்தாலும் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்மையிலேயே இது சிறப்பான நேர காலங்கள் தானுங்க. இருந்தாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியுடைய தசை அல்லது தொழிலுக்காரகனுடைய தசை, தொழிலுக்காரகனுடைய புத்தி, அவருடைய அந்தரம் ஏதாவது நடக்குதான்னு பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தன்மை இருக்கக்கூடிய சூழலில் செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேனுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சைக்கிளில் பயணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சைக்கிளில் பயணித்தாலும் சரி இல்லை பைக்கில் பயணித்தாலும் சரி, அது அப்பாற்பட்ட விஷயம். சரி, சைக்கிள்னு எடுத்துக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. முன்னுக்கு காற்றடிக்கும் போது நாம் மல்லு கட்டிட்டு மிதிச்சுட்டு போகிறதுக்கும் நமக்கு பின்னாடி காற்றடிக்கும் போது நம்ம மிதிச்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இல்லையா? நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் நமக்கு பின்னுக்கு இருந்து நம்ம இந்த பிரபஞ்சமே நமக்கு முன்னுக்கு தள்ளிட்டு போகும், அது சாதகமான தருணமாக இருக்கும். அதே பாதகமாக இருந்தால் முட்டி மல்லு கட்டி நம்ம முன்னுக்கு போகணும். அதுதான் சொல்லுவாங்க எதிர்நீச்சல் போட்டுட்டு போகிறது கஷ்டன்ட்டு. இல்லை பரவாயில்லைங்க, எதிர்நீச்சல் போட்டாலும் பரவாயில்லைங்க அப்படி நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஆனாலும் இந்த தருணமானது உங்களுக்கு யோகமான தருணம் தான் சுய தொழில் செய்கிறதுக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த மறுமணம் சம்பந்தப்பட்ட நண்பர்கள், திருமணம் செய்தனுங்க, ஊரறிய உலகறிய அம்மை மிதித்து அருந்திதி பார்த்து பரிசம் போட்டு பந்தலை போட்டு திருமணம் செய்தனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சங்கடம் அனுபவிக்கக்கூடிய மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய வண்ணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன ஆதாரம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு, மேச ராசியாக இருந்தாலும் சரி மேச லக்னமாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் தானுங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அந்த சுக்கிர பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில், அசுர குருவும் தேவ குருவும் கிரக பரிவித்தனை. இந்த சூழலில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணம், திருமணம் ஆயிட்டு மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணம், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் இந்த நேரத்தில் சரியாகுங்க. எத்தனை நாள் எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா நான் முதலியே சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க.
இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனை வரும். இதில் மாற்று கருத்து இல்லை. காசு பணம் என்னென்னங்க, எந்த நேரத்துலையும் சம்பாரிச்சுக்கலாம் அல்லது எந்த வயசுலையும் சம்பாரிச்சுக்கிடலாம். வாழ்க்கை போனால் வராது இல்லையா? வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்தால் வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். வாழ்வாதாரம் மட்டும் நல்லா இருந்து வாழ்க்கை நல்லா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா? கண் இல்லாமல் வாழக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் உசிரே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி கண்ணுன்றது வாழ்வாதாரம், உசுருன்றது வாழ்க்கை. இந்த நேரமானது மேசராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு பலவிதமான திருப்பமுனை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த மேசராசியில் இருக்கிற நண்பர்கள் எப்படின்னா, தனக்கு தான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். அப்பா அம்மாவை பார்க்குறது, அண்ணன் தம்பியை பார்க்குறது, அக்கா தங்கையை பார்க்குறது, தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னதான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான நல்ல பேரும் வராது. அதுதான் முதல்ல சொன்ன, காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே நல்லாவே பொருந்தும். சரி, இந்த தருணத்தில் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள். 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன், தனஸ்தானம்னா 2வது பாவகம், குரு பகவான் தனகாரகன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய தருணத்தில் ரோகிணி நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க? சந்திரன். அந்த சந்திரன் சுக்கிர பகவானுடைய பரணி நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். மேச ராசியில் தானுங்க இந்த மாதமே பிறக்கப்படுது. அந்த சூழலில் கட்டாயம் சொல்கிறேனுங்க, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் பிரதானமாக குறையும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உடல் உபாதைகள் சரியாகுமா சார்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளார உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கூடும். 3வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, அந்த சங்கடங்கள் நீங்கும். 4வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளார ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸு கொடுத்துருப்பீங்க, அல்லது மண்மனை வாங்கிறதுக்கான நேரம் கொடுத்துருக்கோம், அல்லது கட்டுறதுக்கான நேரத்தை கொடுக்கும். சார் நீங்கள் வேறு மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுன்ற மாதிரி சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார், சாதிக்கிற இடத்துலலாம் நான் கிடையாது, என்னை பார்த்தா மண்ணு மணெல்லாம் வாங்குற மாதிரி தெரியுதா சார் நீங்கள் சொல்லலாம். காசு பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு செயல் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரகாலம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த செயலை செய்துட்டு போயிடும். எத்தனையோ பேர் காசு பணம் வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வேலைக்கு சாப்பாடே இல்லைனாலும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நேர காலங்கள் தானுங்க. இந்த நேரம் சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லது. அதுபோக சுபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் போகிறாரே, அது இன்னும் சிறப்பு. 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 13ஆம் தேதி வரார். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரார் 13ஆம் தேதி. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்று, சித்திரை மாதம் ஏன்னா 13ஆம் தேதி அப்படின்னும் போது நமக்கு சித்திரை 1 வந்துடும். புத்தாண்டில் நிறைய மாற்றங்கள் வரும். அது ஒரு தனி பதிவாக நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.